ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவந்திகா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதினா தொகையல். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் புதினா தொகையல் எப்படி பண்ணணும்னு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ரொம்ப டெலிஷியஸான ஒரு தொகையல் இது. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: நல்லா க்ளீன் பண்ண புதினா இலைகள், 3 ஸ்பூன் உளுந்து, 3 வரமிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய கோலி குண்டு சைஸில் கொஞ்சம் புளி, ஒரு 5-6 தேங்காய் பத்தைகள், அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் நான் பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். உளுத்தம்பருப்பையும் வரமிளகாயும் வறுத்து எடுத்துக்கிறதுக்காக. எண்ணெய் காஞ்சதும் நான் உளுத்தம்பருப்பையும் வரமிளகாயும் அதை போட்டு வறுக்க போகிறேன். பாருங்கள், 3 மிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாவை அதிகப்படுத்திக்கலாம். இப்போது எண்ணெயில் போட்டு நான் நல்லா வறுக்க போகிறேன். இதை மிளகாவையும் உளுத்தம்பருப்பையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்து எடுத்து ஒரு தட்டில் வச்சுருக்கேன். இப்போது அதே பேனில் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த புதினாவையும் அதில் போட்டு நல்லா வதக்க போகிறேன். புதினா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம அதில் வதக்கிக்கலாம். இப்போது இந்த புதினாவெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இது வதங்கினதுக்கப்புறமா இந்த தேங்காய் எடுத்து வச்சுருக்கிற கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய், இந்த ஒரு பெரிய கோலி குண்டு சைஸில் புளி எல்லாத்தையுமே அதிலேயே போட்டு சும்மா ஒரு 2 வதக்கிக்கிறேன். வதக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் நான் புதினாவோட மிக்ஸ் ஆகிறதுக்காக கொஞ்சம் வதக்கிக்கிறேன். இதை இப்போது ஆறுறதுக்காக நான் மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். இப்போ அதில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். யூஸ்வலாக நான் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். கட்டி பெருங்காயம் மிக்ஸி ஜாரில் அரையாதுங்கிறதுனால பவுடர் பெருங்காயம் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். பாருங்கள், ரொம்ப சுவையான புதினா தொகையல் ரெடி ஆகிடுச்சு. இது ரசத்துக்கு, சாம்பாருக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புதினா தொகையல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மேலும் இது மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.